அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச அடுத்த நிமிஷத்திலிருந்தே எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் நிறைய இருந்தது. அந்த சர்ப்ரைஸ் இருக்கிற மாதிரியே இந்த அரசும் நடவடிக்கை எடுத்துட்டு வர்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்களை கூட்டி சிஎம் ஆன விஜய் முதல் கையெழுத்து போடலேருந்து இன்றைய வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, புது புது திட்டங்களா அறிவிச்சிட்டு வர்றாங்க. அதில் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளில் முதல் வாக்குறுதியாக 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை முதல் அறிவிச்சுட்டு அமலுக்கு கொண்டு வந்தாங்க. அதே போல் 2வது திட்டமாக மகளிருக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அப்படின்ற ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஆனால் மக்கள் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய அதே போல் எதிர்க்கட்சி தலைவரும் இந்த மாணவியர்களுக்கான மாதம் ஊக்கத்தொகையாக ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஊக்கத்தொகையும் அதேபோல் மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த திட்டத்தையும் நீங்கள் நிறுத்தாமல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சு வலியுறுத்தினாங்க. அதற்கு முன்னாலேயே மாணவர்களுக்கான அந்த 1000 ரூபாய் திட்டத்தை விஜய் அரசு செயல்படுத்திட்டாங்க. அது ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா கஜானா காலி, அதே போல் 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்கு தமிழகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி அந்த மக்களுக்கு அதை வழங்கிட்டாங்க. இதற்கு அடுத்தால் போல் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை தாவேக ஆட்சி வந்தால் 2500 ரூபாயை உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த 1000 ரூபாயை கொடுக்க முடியாத நிலைமையில தமிழகம் இருக்கு அப்படின்றத யோசிச்சு இந்த 1000 ரூபாய் கொடுக்கலாமா என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 1000 ரூபாயை தாண்டி 2500 ரூபாயை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு. அதற்காக ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த 2500 ரூபாய், அதாவது மதிப்புமிகு மகளிர் திட்டம் 2026 அப்படின்ற திட்டம் கூடிய விரைவில் அமலுக்கு வரப்போகுது. அப்படி அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா அதற்கு என்னென்ன தகுதிகள் வேணும், என்னென்ன ஆவணங்கள் இருந்தால் அந்த மகளிருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு முன்னால் மகளிர் உரிமை தொகைக்கு என்ன ஆவணங்கள் கொடுத்தீங்களோ அதே போல்தான் அதற்கு முன்னால் நீங்கள் ஒரு சில பேர் நிறைய விடுபட்டிருக்கும். ஒரு சில பேர் ஆண்கள் குடும்ப தலைவர்களாக இருப்பாங்க. அதை மாற்றி குடும்ப தலைவிகளாக பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். ஏன்னா அகைன் இது வரைக்கும் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண முடியாது. இப்போ இந்த திட்டம் மதிப்புமிகு மகளிர் திட்டம் அறிவித்த உடனே அதுக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வரும். அந்த கேப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி அந்த 2500 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குறத நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி வாங்குறதுக்கு எலிஜிபிளான என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷன் கார்டு தேவை, உங்களுக்கு ஆதார் கார்டு தேவை, உங்களுடைய எலிஜிபிள் 3 தான் கண்டிப்பாக தேவைப்படும். இது இல்லாமல் வரி இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக வச்சுக்கலாம். பட் ஆனால் மெயினாக குடும்ப அட்டையில் பெண்கள் குடும்ப தலைவர்களாக இருக்கணும். அப்படி குடும்ப தலைவர்களாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த 2500 ரூபாய் பொருந்தும். இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் நியூஸில் செய்திகளை நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வருங்க. கண்டிப்பாக அடுத்த அறிவிப்பு இதாகத்தான் இருக்கும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதே போல் தொடர்ந்து நிறைய அறிவிப்புகளை புது புது அறிவிப்புகளை விஜய் அவர்கள் தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இதையும் நம்ம இந்த சேனலை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நல்ல திட்டங்களோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.